உங்களை தொடரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார். கடைசி வாரமாய் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தின் கடைசி பாகம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எடுத்து வாசிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் 42வது சங்கீதத்தில் இந்த 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, உன் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் என்ன செய்வேன்? இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்துமா தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நான் கடந்த நாட்களில் சொன்ன இந்த சங்கீதத்தை யார் எழுதுறது? தாவீது எழுதுறார். அவர் எழுதும்போது சங்கீதத்தின் முடிவில் துவக்கத்தில் ஆத்துமாவை பற்றி எழுதுறாரு. 1வது 2வது சங்கீதம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆத்துமாவுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி தாகத்தோடு காத்திருக்கிறதுன்னு 1வது வசனம் 2வது வசனத்தை வாசித்துருங்களேன். நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது. 2வது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அல்லேலூயா. 11வது வசனத்தில் அவர் சொல்றார், என் ஆத்துமா நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள திகழ்கிறார்? அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஆத்துமாவை குறித்து நம்ம சிந்திக்கணும். ஒரு வசனம் இப்படியாக இயேசுநாதர் சொல்லுகிறார். அவர் பிரசங்கிக்கும் போது சொல்ற, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கணும், அவனுக்கு என்ன இல்லையா? லாபம் ஒன்றும் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ளாக ஒரு ஆத்துமாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. சரீரம் இந்த பூமியில் நம்ம எவ்வளோ பேணி இன்றைக்கு எவ்வளவு மொழிவு எவ்வளவு பாதுகாத்தாலும் அது செத்தா எங்கே தான் போகும்? மண்ணுக்கு தான் போகும். அல்லேலூயா. அது எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்தவனாலும் சரீரத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நமக்குள்ளாக தேவன் ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்துமாவை ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம உற்று கவனிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் தாவீது நிறைய முறை இந்த ஆத்துமாவை குறித்து நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது சொல்றார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ள என்ன செய்கிற? கலங்குகிற. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ நம்ம பாருங்க, இந்த கால வேளையில் கூட நான் சொல்லுகிறேன், கடந்த நாட்களில் சொன்னேன், நமக்குள்ளாக கவலையும் கலக்கமும் எப்போ வரோன்னா, நம்ம ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு பிரியும் பொழுது நிறைய நேரத்தில் நம்மளை அறியாத நிறைய கலக்கங்கள்னா செய்து வந்துடுது. அதனால தான் தாவீது சொல்கிறேன், ஆத்துமாவை நீ என்ன செய்யாத? கலங்காது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் அப்போ நம்மளை பார்த்து சொல்லணும், நமக்குள்ள கலக்கம் வரும்பொழுது, நமக்குள்ளாக எப்போல்லாம் எனக்கு சோர்வு வரும்போது நம்ம உற்சாகப்படுத்திக்கணும். நமக்குள்ளாக ஒரு டிவைன் கனெக்ஷன், ஆத்துமாவும் நம்மோடு கூட இணைந்திருக்கிற நிறைய நேரத்தில் மேலே இருக்கிற இந்த சரீரத்தையே தான் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நம்ம சரீரத்தின் தேவைகளை சார்ந்தே ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சரீரத்தை நம்ம சுத்தப்படுத்துறது, சரீரத்தை பேணிப்பது, சரீரத்துக்கு தேவையானதை செய்வது, மாம்சமான காரியங்களில் நிறைய நேரத்தில் நம்ம சரீரத்தை ஒவ்வொரு முறையும் நம்ம போஷித்து கொள்ளுகிறோம். 3 வேளை என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். சரீரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு உடை தேவைன்னா உடையை நம்ம உடுத்திக்கிறோம். ஒருவேளை ரொம்ப முடி வந்துச்சுன்னா போய் என்ன செய்கிறோம்? ஹேர் கட் பண்ணுறோம். நம்மளை ஒவ்வொரு முறையும் ஒருவேளை அழுக்காச்சுன்னா முகம் கழுவிக்கிறோம். சரீரத்துக்குரியதை நிறைய முறை நம்ம உற்று நோக்குகிறோம். சரீரத்தை பாதுகாப்புறதுல நிறைய கவனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆத்துமாவை குறித்த ஒரு கவனம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேணும். கவனிங்க, எதை குறித்த கவனம் வேணும்? நமக்குள்ளாக இருக்கிற இந்த ஆத்துமாவை குறித்து, எனக்குள்ளாக இருக்கிற இந்த ஆத்துமா தேவனுக்கு பிரியமா இருக்கா? இந்த ஆத்துமா தேவனுக்கு உண்மையா இருக்கா? என் ஆத்துமா தேவ சமூகத்தில் கரைத்தரை அற்றதா இருக்கிறதா? அல்லேலூயா.
நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் எவ்வளவு ஆதாயப்படுத்தி நம் சரீரத்தை இன்றைக்கு நம்ம பாதுகாத்தாலும் அதை வைத்து ஒன்றுமே நான் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆத்துமாவிலே நம்ம எந்த அளவுக்கு தாகத்தோடு, எந்த அளவுக்கு இன்றைக்கு வாஞ்சையோடு நம்ம ஆத்துமாவோடு கூட தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோமோ அதில் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கலங்காத, திகழாத, என்ன செய், தேவனை நோக்கி காத்திரு. நல்லா கவனிங்க, ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்தவலாக இருக்கிற நம்ம எதை நோக்கி காத்திருக்கணுமா? ஆண்டவருக்குள்ளாக ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம காத்திருக்கணும். விண்ணப்பத்தை செய்து தேவ சமூகத்தில் அவர் பதில் தருகிறவரில், அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வருகிறவரில் நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் உட்காரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வருவரையில் நம்ம என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ளும்போது விசுவாசத்தில் நிலைத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறல அதில் அந்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்போ பாருங்க, ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருப்பதும் அவருடைய சமூகத்தை நோக்கி காத்திருப்பதும் அதிகமாய் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், சங்கமாய் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம். எதற்காக கூடி இருக்கிறோம்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆத்துமா தேவனோடு கூட ஒரு டிவைன் கனெக்ஷன், நமக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பை உண்டாக்கும்படியாக தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, உங்களுடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆத்துமா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம பாருங்க, சரீரத்தை அதிகமாக கவனிக்கிறோம், ஆத்துமாவை மறந்துடுறோம். அல்லேலூயா. நமக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமாவுக்கு ஒரு பலன் வேணும். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல உணவு வேணும். ராமன் சொல்லுங்களேன். இந்த ஆத்துமாவுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வேணும். இதெல்லாம் எங்க வரணும்? தேவ சமூகத்துல தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனங்கள் நம்ம ஆத்துமாவுக்கு உணவாய் மாறுகிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவருடைய வேதத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறோமோ, சரீரத்தில் பலன் அடைகிறோமோ இல்லையோ, நமக்குள்ள இருக்கிற உள்ளான ஆத்துமா பலன் அடையும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம சரீரத்தில் இறங்க இறங்க நம்முடைய சரீரத்துக்கு ஒரு பலனும் வருது. ஆவி உள்ள இருக்கிற இந்த ஆத்துமாவுக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த ஆத்துமாவை குறித்து நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கவனிக்கணும். ராமின் சொல்லுங்களேன். அதனால தான் ஒவ்வொரு முறையும் ஆராதனை முடியும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கிறோம். என்ன வசனம் சொல்லுங்களேன்? சங்கீதம் 3வது அதிகாரம், சரி, சங்கீதம் 103 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. இவனை பின்னால கொண்டு போகும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. 2வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே யார ஸ்தோத்திரி. அல்லேலூயா. என் முழு உள்ளமே, எனக்குள்ளாக தேவன் ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். என் முழு இருதயமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன செய்ய ஸ்தோத்திரி. மறுபடியும் அதே வசனத்தை மறுபடியும் என்ன செய்யறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத மறவாது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா, சபை முடிஞ்சா இந்த ஜபம் ஒரு ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்கிறோம், சொல்லிட்டு போயிடும். சபை முடிஞ்சிச்சுன்னா இது இப்படி இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்படியே கூட அப்படியே ட்ரெயினை எப்படி பெட்டி போல் போவோமோ அது போல் கூடையே சொல்லி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முடிய. சில பேருக்கு இன்னும் இந்த வசனமே தெரியாது. அப்படியே கூடையே என்ன செஞ்சிடறோம், சொல்லிடுறோம். அல்லேலூயா. தனித்தனியாக சொல்ல சொன்னோன்னா எத்தனை பேர் ஒழுங்காக சொல்லுவீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இந்த வசனத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஆத்துமா, எனக்குள்ள இருக்கிற ஆத்துமா அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொரு முறையும் ஆத்துமாவில் நினைவில் படுத்தணும். ராமன் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார், எத்தனையோ கிருபை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ தயவு பாராட்டி இருக்கிறார், எத்தனையோ இரக்கம் செய்திருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நம்ம ஆத்துமாவுக்குள்ளாக அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத, மறக்காத. மறந்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 10 பேரை சுகமாக்குனாராம். ஆனால் ஒருத்தர் தான் வந்து என்ன செஞ்சானா நன்றி சொன்னானா. மீதி பேரில் காணும். ஆண்டவர் இன்னைக்கு செய்த நன்மைகளை நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடும். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், உனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்துமா அவர் செய்த நன்மைகளை மறவாத நினைவில் வைத்துக்கணும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். தேவன் உனக்குள்ளாக ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமாவிலே ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள வரணும். ஒவ்வொரு முறையும் இந்த ஆத்துமாவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு வசனம் எப்படியா சொல்லுங்க, உங்கள் உதடோ என்னை துதிக்கிறது, ஆனா உங்க இருதயமும் எங்க இருக்கு, தூரமா இருக்கு. உதடினாலே அவரை துதிக்கிறதும் மாம்சத்தில் இருக்கிறவர்களை கர்த்தரை ஒரு நாள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. மாமிசத்தில் பாடுகிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அல்லேலூயா. ஆத்துமாவிலே தேவனோடு கூட இணைகிறவங்க தான் அவரை உணர முடியும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் தாவீது இந்த சங்கீதக்காரர் எப்படி, அது என் ஆத்துமாவே நீ அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. என் உதட சொல்ல. அல்லேலூயா. அவர் எதை சொல்றாரு சொல்லுங்களேன். எனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. ராமின் சொல்லுங்களேன். அப்போ நம்ம இந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற ஆத்துமா அவரை துதிக்கணும். அல்லேலூயா. அவர் உன் வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யாத, மறவாத. அல்லேலூயா. அப்போ நான் சொன்ன போன வாரம்லாம் சொன்ன இந்த ஆத்துமா எவ்வளவு முக்கியமானது. இதை நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த ஆத்துமாவை குறித்து, இந்த தேவன் மேல நம்முடைய ஆத்துமா தாகமாக இருக்கணும், நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி காத்திருக்கணும், நம்முடைய ஆத்துமா தேவ சமூகத்தில் இணைந்து இருக்கணும், நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு முறையும் அவரோடு கூட உறவாடுவதில் தெளிவாக இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். ஆத்துமாவில ஒரு விழிப்பு, ஒரு ஜாக்கிரதை நமக்கு வேணும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை கரைப்படுத்துகிற பாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்களேன். உலகத்தின் பாவங்கள் ஒருவேளை சரீரத்தை கரைப்படுத்தினாலும் உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்துகிற சில பாவங்கள் பூமியில் இருக்கு. அல்லேலூயா. என்ன கேட்டிங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், தேவனுக்கு பிரியமாய் செய்கிற காரியங்கள் வசனம் சொல்லுங்க உள்ள இருக்கிற இந்த ஆத்துமாவை சாக பண்ணுகிறது. அல்லேலூயா. நான் சரீரத்தில் பாவம் செஞ்சேன்னா, என் கையில் நான் பாவம் செய்கிறேன், என் கண்ணில் நான் பாவம் செய்கிறேன், என் வாயில் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா என் சரீரம் கெட்டு போகிறதில்ல, என் சரீரம் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆத்துமா என்ன செய்யுது, கெட்டு போகிறது. அல்லேலூயா. தேவனை உணராதபடி, தேவனை சாராதபடி, ஜெபத்தில் அமராதபடி. அல்லேலூயா. ஆனால் என் கையும் காலு என் சரீரம் தான் பாவம் செய்யுது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்கு தான் என்ன இது எஃபெக்ட் வருது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள்னா அவனுமா புதிதாக்கப்படணும். அப்போ உள்ளே இருக்கிற இந்த ஆத்துமாவை அதிகமாய் நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பழைய மனுஷன் செத்து போயிட்டானா நமக்குள்ளே இருக்கிற புதிய மனுஷன் உயிர்ப்பித்து இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஆத்துமா அவருக்குள்ள அமர்ந்து இந்த ஆத்துமாவை பாதுகாக்கிறது, இந்த ஆத்துமா மரணம் வரையணும். நம்ம ஆத்துமாவிலே உண்மையாக இருப்பது ரொம்ப அவசியம். ராமன் சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை சீர்தூக்கி பாருங்க. அல்லேலூயா. என் ஆத்துமா தேவனுக்கு முன்பாக வாஞ்சியாக இருக்கா, காத்திருக்கிறேனா, உண்மையாக இருக்கிறேனா? அல்லேலூயா. வசனம் என் ஆத்துமாக்கு நான் கொடுக்குறேனா? ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் பைபிள் படிக்கும் போதெல்லாம் என் ஆத்துமாவுக்கு நான் உணவு கொடுக்குறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்கிறோனான்னு ரொம்ப கவனிக்கணும். அப்போ இந்த சங்கீதத்தில் நான் முக்கியமாக இன்னைக்கு பேச போகிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த கடைசி பாயிண்டாக தான் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை போடுங்களேன். 42:11 42 வசனம் என்ன சொல்லுகிறது? என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவர்கள் நான் என்ன செய்வேன், இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. என் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவன் நான் என்ன செய்ய போறேன், இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. இந்த இன்னும் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் என்ற வார்த்தைக்கு நிறைய. அல்லேலூயா. இன்னும் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, உண்மையாலுமே நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுல நிறைய நேரத்தில் குறைவா இருக்கணும். அவருக்கு செலுத்த வேண்டிய துதியின் காரியத்தில் நம்ம நிறைய நேரத்தில்
தாவீது தேவனை துதித்ததுனால தான் அவ்வளவு உயர்வை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? என் முகத்திற்கு ரட்சிப்புமா இருக்க என் தேவனை நான் என்ன செய்வேன்? இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்னன்னா, இன்னும் தூங்குவோம், இன்னும் சாப்பிடுவோம், அல்லேலூயா, இன்னும் ஃபோன் நோண்டுவோம், அல்லேலூயா. நம்ம செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை அதிகமாக வாஞ்சித்து செலுத்துறது இல்லை, உலகத்திற்கு செலுத்த வேண்டியதை அதிகமாக வாஞ்சிக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்க, இன்னும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வருதா? அல்லேலூயா. சபை முடிஞ்சிச்சு 11 மணிக்குன்னு வைங்க, இன்னும் ஒரு மணி நேரம் சபையில் உக்காந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆலோசனை கேட்டு போகலான்னு எனக்கு நான் தோணுதா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. முடிஞ்சால் என்ன செய்கிறோம்? குடுன்னு என்ன செய்கிறோம்? ஓடிடும். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் இன்னும், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் துதிகளிலே வாசமாக இருக்கிறார். அவன் சொல்கிறான், அதனால தான் சொன்னேன், என் ஆத்துமா இன்னும் தேவனை துதிக்க வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ளாக இந்த ஒரு வாஞ்சையுள்ள இருதயம் வேணும். இன்னும் அவரை தேடுகிற ஒரு இருதயம், இன்னும் அவரோடு கூட இணைகிற ஒரு இருதயம். அல்லேலூயா. நான் சொல்லுகிற, தேவ சமூகத்தில் நம்ம ஒரு நாளும் திருப்தி அடையாதபடி இன்னும் எந்த அளவுக்கு அவரை வாஞ்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய நாவிலிருந்து தேவனை துதிக்கிற துதி எழும்புகிறதோ, அல்லேலூயா, அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை எழும்பும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், என் தேவனுமா இருக்கிற, நட்சிப்பா இருக்கிற தேவனை நான் இன்னும், அல்லேலூயா. சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னும், அல்லேலூயா. இன்னும் அவரை நான் அறியணும், இன்னும் அவருடைய அன்பில் நான் உணரணும். ராமன் சொல்லுங்களேன். இன்னும் எனக்கு அபிஷேகம் வேணும். கல்யாணத்துக்கு போகிறோம், பிரியாணி வச்சிடுறாங்க, ஃபஸ்ட்டு முறை வச்சுட்டு பீஸே இல்லை, அல்லேலூயா. 2வது சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுவோமா இல்லையா? இன்னும் ஒரு தடவை போடுற வரலும் உக்காஞ்சி சாப்பிட்டு தான் என்ன செய்வோம்? வரும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திற்கு இந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள இல்லையே. தாவீது சொல்ல, இன்னும் அவரை என்ன செய்வேன்? துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கிறதுல நம்ம ஒரு நாளும் தோய்வு பட்டு போகவே கூடாது. நான் சொல்லுகிற, துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் ஜெயத்தை கொடுப்பார். துதி செய்ய ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சையோடு, அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அவர் ஞானி, சர்வ ஞானியா இருக்கிறார், இப்படி ஆண்டவரை எந்த அளவுக்கு அவரை புகழ்ந்து அவரை துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் மகிமையானதை செய்வார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா, உற்சாகமாய் சொல்லுங்களா. நம்ம இன்னும் என்கிற வார்த்தையை நிறைய நேரத்தில் உலக காரியத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். சோத்துக்கும் வேலைக்கும், இன்னும் கொஞ்சம் சம்பளம் வந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் போனஸ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொய்து வடியாத தூங்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுப்பிட்டா? இன்னும் என்கிற வார்த்தையை சரீரத்திற்கு தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. ஆனால் இந்த தாவீது சொல்லாரு, இன்னும் நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில வந்து நிற்பது. அதனால தான் 2வது வசனம் இதுல சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள தேவன் மேல. வசனத்தை வாசிங்களேன், 2வது வசனத்தை. என் ஆத்துமா தேவன் மேல், அப்படி மறுபடியும் சொல்ல, ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது அவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ரமீன் சொல்லுங்களேன். நம்ம நிற்கிறதெல்லாம் ரேஷன் கடை, ஹாஸ்பிட்டலு, அல்லேலூயா, வேற எங்கெங்கேயோ நிற்கிறோம். அவர் சொல்றார், நான் எப்பொழுது என் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கிறத வச்சு ஓட்டுறது இல்லை. இன்னும் ஆத்மாவை நம்ம சம்பாதிக்கணும், இன்னும் தேவனுக்காக எழும்பணும், இன்னும் தேசத்தில் எழுப்புதல் வரணும், இன்னும் நான் திறப்பில் நிற்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே போகணும். ராமீன் சொல்லுங்களேன். இன்னும் எனக்குள்ள அபிஷேகம் பெருகணும், இன்னும் எனக்குள்ள வரங்கள் பெருகணும். ராமீன் சொல்லுங்களேன். இன்னும் எனக்குள்ள இருக்கிற துதியின் சத்தம் கம்பீரமாக எழும்பணும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இந்த இன்னும் என்ற வார்த்தையை நம் சரீரத்துக்கு பயன்படுத்துகிறோம் கண்டி, எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ளாக இன்னும் நீ பலப்படு, இன்னும் நீ ஸ்திரப்படு, இன்னும் தேவனுக்காக காத்துரு, இன்னும் தேவனுக்குள்ள பலப்படு, இன்னும் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபி என்கிற நமக்குள்ளாக சொல்லுகிற எண்ணம் நமக்கு என்ன செய்யறதில்ல? வர்றதில்லை.
அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றார், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன். அவருடைய வாஞ்செல்லாம் என்னவா இருக்கு? எப்போ நான் வருவேன்? நம்ம வாஞ்செல்லாம் எப்போ சபை முடியும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்படி இல்லை. அப்படி வாஞ்சிக்கிறோடைய வாழ்க்கையில தேவன் ஒண்ணுமே செய்யறது கிடையாது. அல்லேலூயா. எனக்குள்ளாக ஒரு தாகம் வேணும், எனக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது நிறைய முறை சொல்றாரு, கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர் எழுந்தும் பொழுது ஒரு வசனத்தை எழுதுறார். நீங்க வாசிங்களே. சொல்ல 9வது சங்கீதம் 1வது வசனத்தை எடுத்துங்க. சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன செய்வேன்? விவரிப்பேன். அல்லேலூயா. தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் முழு இருதயத்தோடு. எத்தனை பேர் அப்படி துதிக்கிறீங்க? அல்லேலூயா. துதின்னு சொல்லிட்டு ஆண்டோட சமூகத்தில் இந்த துதி நேரம், இந்த ஆராதனை நேரம் வந்துச்சுன்னா, நான் சொல்லுவேன், சபையில் எல்லாரும் முழங்கால் படிக்கிறீங்கன்னா முக்கால்வாசி பேர் என்ன செஞ்சுன்னு இருப்போம்? காஞ்சிட்டே இருப்போம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ கூட சபையில் சொன்னேன், நம்ம யாவரும் எழுந்து நின்று கர்த்தருக்கென்று காணிக்கை போடலாம். இன்னும் உட்காந்துட்டே தான் என்ன செய்கிறோம்? ஒரு சோர்வு. ஆனால் இவர் சொல்றாரு, கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதித்து உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன செய்வேன்? விவரிப்பேன். ஆண்டவரை துதிக்கிறத ஒரு முழுமை வேணும். நான் சொல்லுகிறேன், நீங்க துதித்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம் வரும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, இன்னும் நான் துதிப்பேன். அல்லேலூயா. இன்னும் நான் அவரை ஆராதிப்பேன், இன்னும் அவருக்கு கனத்தை செலுத்துவேன், இன்னும் அவருக்காக அதிகமாய் தேவனுக்கென்று எழும்புவேன் என்கிற உயர் எண்ணம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினான். அல்லேலூயா. தாவீது என்பவன் ஒரு சிறிய மனிதனா இருக்கிறான், ஒதுக்கப்பட்டவனா இருந்தான். ராமன் சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிற போல அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கல, காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்த்தான். அல்லேலூயா. அதனால தான் சொல்றான், வனாந்தரத்துல சிங்கம் வருமா, கரடி வருமா? எதுக்குள்ள கரடி வரும்? காட்டுக்குள்ள போனாதான் என்ன செய்வோம்? ஒரு பாட்டு இருக்கு, நாங்க காட்டுக்கு போறோம், காட்டுக்கு. அல்லேலூயா. அங்கதான் என்ன வருது? சிங்கம் வருது, கரடி வருது. அப்போ அவன் ஆடுகளை எங்க மேய்ச்சான்? ரொம்ப கடினமான பாதையில். அதனால தான் சொல்லலாம், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு. நான் சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சேன்? இந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு? சொல்லுங்களேன். சரீரத்தில் இருந்தா அவன் சின்னவன். அல்லேலூயா. கோலியாத்தை ஜெயிக்கும்படியா, இன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்படியா அவன் சவால் விட்டுட்டு சவுல் இடத்துல போகும்போது அவனுக்கு யுத்த வஸ்திரத்தை கொடுக்குறாங்களாம், அது அவனுக்கு பொருந்தவே இல்லையா. அல்லேலூயா. யுத்தத்திற்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த வஸ்திரம் கூட அவனை ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. குடும்பத்தால மறைக்கப்பட்டிருந்தான், ஒதுக்கப்பட்டிருந்தான். நீ எங்கடா போய் ஆக மொத்த ஆடுகளை மேய்த்துட்டு வான்ட்டு அவனை உதறி தள்ளினாங்க. அப்படிப்பட்ட இடத்துல கூட ஆண்டவரை துதிச்சான். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவன் காடுகளிலும் மலைகளிலும் கொகைகளிலும் எந்த இடத்துல போனாலும், அதனால சொல்றான், நான் பாதாளத்தின் வாசல்ல படுக்கப்பட்டால் அங்கே நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். நம்ம என்னெல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்னும் உலகத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம சுயத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம வருமானத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நம்ம குடும்பத்தை தான் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னும் நம்ம சரீரத்திற்குரிய பலனை தான் தேடி நாடி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது அதை செய்யல. அவருடைய எண்ணெல்லாம், இன்னும் நான் தேவனை துதிப்பேன், இன்னும் தேவனுக்காக ஓடுவேன், இன்னும் யுத்த காலத்தில் நிற்பேன். அல்லேலூயா. இன்னும் தேவனுக்காக நான் எழும்புவேன். ஒரு அமீன் சொல்லுங்களேன். அப்படின்ற எண்ணத்தில் அவன் உறுதியா இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை வனாந்தரத்தில் இருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு அமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, நம்ம முழு இருதயம், நம்ம இருதயம் அவரை துதிக்கிறதுல வாஞ்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், முழங்காலில் நின்று ஆண்டவரை துதிக்கணும், ஜெபிக்கணும். போன வாரம் நான் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் நான் இங்கே இல்லை. மார்த்தாண்டோ, தென்காசி, கன்னியாகுமரி,
அதுக்கப்புறம் திருநெல்வேலி, இப்படி பல பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக சென்றபோது அங்கே ஒரு சபைக்கு போயிருந்தேன். சபைக்கு போனப்போ அங்கே என்னை ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. நான் உள்ளே நுழையும் பொழுது ஒரு வயசானவர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பார்த்தீங்களா போட்டார் பாருங்க, பார்த்தீங்களா இவருக்கு எவ்வளோ வயசானவர் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 75 வயசாவது இருக்கும். அவர் எப்படி நிற்கிறாரு? எப்படி நிற்கிறாரு சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் ஆராதனை சொன்னபோது முழங்கால் படிட்டு கையை தூக்குனவர் தான். அல்லேலூயா. அந்த முழங்கால அவர் முடக்கவே இல்லை. அல்லேலூயா. முக்கியமான விஷயம்னா அந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஆராதனை எல்லாம் முழங்கால் படிட்டு கையை தூக்கிடுறான். அல்லேலூயா. நம்ம சபையில் நம்ம ஆராதனால என்ன செய்யறோம்? இன்னும் காஞ்சிட்டே தான் இருக்கும். அப்புறம் எங்கே எழுப்புதல் வரும்? அந்த சபையில் நான் பிரசங்கம் பண்ணும்போது, அந்த இடத்துல ஆராதனை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேர் குறைவாக இல்லை, அவ்வளோ கூட்டம். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். பார்த்துட்டு போயிட்டு இதை மறந்துடுவீங்க, எனக்கு தெரியும். அடுத்த ஆராதனை ஞாபகம் வச்சுப்பீங்களா? என்ன செஞ்சிருவான்? ஏதோ படம் போட்டாங்க பார்த்துட்டு மறந்துடுவேன். சொல்லுங்க, இவ்வளோ வயசில் இந்த வயசுலலாம் நம்ம உயிரோடு இருப்போமானே தெரில. இவ்வளவு வயசில் தேவ சமூகத்தில் வரும்போது அந்த தாத்தாவுக்கு இவ்வளோ ஒரு பலன் பாருங்களேன். இந்த பலன் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்களேன்? எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவர் கொடுத்தார். அவரை துதிக்கும் பொழுது முழங்கால் படிக்கிட்டு தன் கரங்களை விரைத்து தன் முழு இருதயத்தோடு, அங்கே எத்தனை பேர் சுற்றி இருக்கிறாங்க, எதுவுமே அந்த தாத்தா பார்க்கல. அவர் முழங்கால் படிக்கிட்டாரு, கையை தூக்குனாரு, அவர் பாட்டுன்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். தாவீது சொல்றாரு, என் கர்த்தாவே நான் முழு இருதயத்தோடு என்ன செய்வேனா துதிப்பேன். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சபையில் வாலிப பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டாங்க? முழங்கால் படியிட மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவருடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் இட்டு ஜெபிப்பது, அவருக்காக இன்னும் தேவனை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வாஞ்சையாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இதே 34வது சங்கீதம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியா சொல்ல, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்க தேவனை துதிச்சாதான் உங்க வாழ்க்கையில பாடுகள் மாறும். அல்லேலூயா. தாவீது சொல்லாரு, நான் கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன இருக்கும்? என் வாயில இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற ஒரு கிருபை வேணும். ஆண்டவரை எந்த காலத்தில் அவரை துதிக்கணும். குறைவு வந்தாலும் துதிக்கணும், பலவீனம் வந்தாலும் துதிக்கணும், பிரச்சனை வந்தாலும் துதிக்கணும், பாடுகள் வந்தாலும் துதிக்கணும், ஆசீர்வாதம் வந்தாலும் துதிக்கணும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் தாவீது நான் எக்காலத்திலும், அவர் என்ன சொல்றாரு? எந்த காலத்திலும், எந்த சமயத்திலும், எந்த நேரத்திலும், நான் குகையில் இருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரை நான் துதிப்பேன், காடுகள் மத்தியில் இருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், சிங்காசனத்தில் உட்காந்தாலும் என்ன செய்வேன்? கர்த்தரை துதிப்பேன். அதனால தான் சொல்ல, நான் எக்காலத்தில் என்ன செய்வேன்? அவரை துதிப்பேன். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க வாஞ்சியா இருக்கு? அல்லேலூயா. நான் சொல்லின்னு இருப்பேன், நம்ம சபை ஆராதனை துதிங்களேன், சத்தமாக பாடுங்களேன், கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. இப்படி இல்லை, எந்த நேரத்தில் அவரை துதிக்கணும், எக்காலத்திலும். யோபுடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சு, வேதனை வந்துச்சு. ஒரே நாளில் பிள்ளைகளை இழந்துட்டான், செல்வத்தை இழந்துட்டான், ஆரோக்கியத்தை இழந்துட்டான், அவனுக்கு உண்டான எல்லாமே போயிடுச்சு. அல்லேலூயா. புலம்புனாரா? வருத்தப்பட்டாரா? கண்ணீர் சிந்தினாரா? அல்லேலூயா. சொல்றார், என் தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன். அல்லேலூயா. நிர்வாணியாய் திரும்ப போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். நமக்கு அப்படி வராது. கர்த்தர் கொடுத்தா மாத்திரம்தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா மாத்திரம்தான், அன்னைக்கு மாத்திரம்தான் சாட்சி சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஏதாவது சோதனை காலத்தில், வசனம் சொல்லுகிறது, வெள்ளியை புடம்பிடுகிறது போல கர்த்தர் நம்மளை புடம்பிடுகிறார். இயேசு சொல்றார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்த. சோதனையின் காலத்தில் கூட அவரை துதிக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். தலைவலி இருந்தா சபைக்கு வராது எத்தனையோ கூட்டம் இருக்கு தெரியுமா? வெறும் தலைவலிக்கு.
அல்லேலூயா. எதுக்கு? ஆனா வசனம் மாத்திரம் சொல்றது, கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன செய்யும்? சும்மா பொய். இது தாவீது தன் வாழ்க்கையில அவர் அப்ளை பண்ணதுனால தான் அதை சங்கீதமா எழுதுறாரு. என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என் துன்பத்தின் காலத்துல, என் துயரத்தின் காலத்துல, என் வேதனையின் காலத்துல, என் கண்ணீரின் காலத்துல, என் வறுமையின் காலத்துல, இல்லாமையின் காலத்துல, பசியின் காலத்துல, கொடுமையின் காலத்துல, எந்த காலத்துல என் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுல நான் குறைவு வைக்கல. என் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக இணைந்து அந்த கனெக்ஷனை ஒரு நாள் அவர் கட் பண்ணவே இல்லை. பாருங்க, அல்லேலூயா. தலைவலி இயேசுவை விட்டு ஓட செய்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம பலவீனங்களை முன் வச்சு அவரை விட்டுறோம், நம்ம குறைவை முன் வச்சு அவரை விட்டுறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை முன் வச்சு அவரை விட்டுற கூட்டங்கள் இன்னும் நிறைய நேரத்தில் இருக்கு. ஆனால் தாவீது சொல்ல, நான் எந்த காலத்தில் அவரை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் துதிப்பேன். அந்த பத்தேமை குடும்பனை இயேசுவை பார்த்து கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அங்க சீசர்லாம் அவனை அதட்டுறாங்களாம், ஏய் பேசாத, கத்தாத, இவ்வளவு சத்தமா போடாத. அல்லேலூயா. ஐயோ, சீசர்களே என்ன அதட்டுறாங்களா, சும்மா இருந்துட்டாரா? வசனம் சொல்லு, இதை காட்டிலும் சத்தமாய் இன்னும் அதிகமாய் தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், தூக்கம் வந்துச்சுன்னா அல்லேலூயா என்ன செய்யறோம்? விட்டுட்டு பா, கத்த தூக்கத்தை கொடுத்துட்டாருப்பா, கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தான் உட்காந்து ஜெபத்தில் நான் எதிர்பார்த்தது வந்துச்சுன்னு என்ன செய்யறோம்? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறோம், நம்ம மைண்டில் வச்சுருப்போம், இன்னைக்கு ஒரு அதிகாரம் பச்சணும், ஒரு அதிகாரம் பச்சோடனே டப்புன்னு மூடிடும். அப்பா, இன்னொரு அதிகாரம் படிக்கணுன்ற எண்ணம் என்ன செய்யறதில்ல, வர்றது கிடையாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் என் பைபிள் காலேஜில் ஒரு நைட் நான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு நைட்டு சங்கீத பகுதியை ஃபுல்லாக படிச்சுன்னுன்ட்டு. அல்லேலூயா. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த நாள் 9, அன்றைக்கி சனிக்கிழமை கிளாஸ் எதுவுமே இல்லை, 9 மணி வரலாம் சங்கீதம் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஒரு சொட்டு தூக்கம் வரல. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாஞ்சியோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, அதை படிக்கணுன்ற எண்ணம் வரும். இன்னும் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிலாம் என்ன படிச்சிருக்கீங்களா? லட்சுமியம்மா சீக்கிரமாக கையெட்டு. ஒரு அதிகாரம் பச்சாலே சலிச்சு போயிடும். வராமன்னு சொல்லுங்களேன். நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி 2 அதிகாரம் தான் படிப்பேன், 1 ஹவர் தான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. சில பேர் 10 நிமிஷம், 2 நிமிஷம். இன்னும் என்கிற வார்த்தையை சாப்பாட்டுக்கு தான் நிறைய பயன்படுத்துகிறோம். இன்னும் கொஞ்சம் போடு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் என்ற வார்த்தையை உடைக்கு தான் பயன்படுத்தும். எவ்வளோ ட்ரெஸ் வச்சோம், இன்னும் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துக்கூட. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் என்ற வார்த்தை பணத்துக்கு தான், இன்னும் கொஞ்சம் கொடுத்தா. இதுக்கு தான் நிறைய பயன்படுத்துறாங்க. நீ துதிக்கிறதுக்கோ, தேவனை ஆராதிக்கிறதுக்கோ, ஜெபத்திற்கோ, உபவாசத்திற்கோ, வராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்துக்கோ இன்னும் என்ற வார்த்தை என்ன செய்யல, பயன்படுறதே கிடையாது. இன்னும் என்ற வார்த்தை நிறைய நமக்கு தான் பயன்படுத்திக்கும். அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் பணம் கொடுக்குறாங்கன்னா அப்பா ஓவர் டியூட்டியா, சந்தோஷம்ப்பா. ஏன்னா என்ன வரும், இன்னும் காசு வரும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது. அப்படி வேலைக்கு போகாதவன் தான் உண்மையான விசுவாசி. அல்லேலூயா. 1 கோடியா, நீ வேறனா 500 ரூபா கொடுத்தா போய். அல்லேலூயா. நீங்க வேற 200 ரூபாய்க்கே போயிடுவாங்களாம் பாருங்க. அல்லேலூயா. சொல்லுகிறான், அவரை மேன்மைப்படுத்த இன்னும் அவரை வாஞ்சிக்கிறதுல உண்மையா இருக்கிறவங்க தான் மேன்மையானவர்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றேன், எக்காலத்திலும் எந்த நேரம் வந்தாலும் அவரை நான் துதிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிய சொல்லி வருவார்கள். எதுக்காக கர்த்தர் நம்மளை படைச்சாரு? அவரை துதிக்கணும், அவர் துதிய சொல்லணும், அவர் உன் வாழ்க்கையில செய்த நன்மையை சொல்லணும், இயேசு நல்லவர் என்று உன் வாயில சொல்லணும், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. இந்த இடத்துல நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நீ சாட்சி சொல்லணும்.
அதனால ஆண்டவர் சொல்ற, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிய. எது ஆண்டவருடைய துதி? அவர் நல்லவன் சொன்னாலே துதி தான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில செய்த நன்மையை நீ நின்று சொல்ற பாரு, அதுவும் துதி தான். ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. உன் வாயிலிருந்து எழும்பி அவருடைய நாமத்தை சொல்லி பாடுகிற ஒவ்வொன்றும் அவரை துதிக்கிற துதியா இருக்கு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்துகிற உபகாரங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவங்க, அது துதி. எந்த காலத்திலும், சத்தமா சொல்லுங்களா, பக்கத்தில் சொல்லுங்க, எந்த காலத்திலும் அவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. இதுக்கப்புறம் தலைவலி, வயிறு வலி, கால் வலின்னு நிற்கவே கூடாது. அல்லேலூயா. செத்தாலும் எங்கே வந்து செத்துடணும்? சபையில் வந்து உக்காஞ்சி, ஆண்டவரே என் ஜீவன் உங்கள் சமூகத்தில் போனால் கூட சந்தோஷம்னு உக்காஞ்சி பாருங்களேன். ஜீவன் போகாது, இன்னும் ஜீவன் தான் வரும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இந்த இன்னும் என்கிற வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க, தேவ சமூகத்தில் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னும் உங்கள் சமூகத்தில், இன்னும் உங்கள் பாதத்தில் அமருகிற பாக்கியம் எனக்கு கொடுங்கப்பா. இன்னும் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பா. இன்னும் பாடுகிற ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. இன்னும் தேவனை துதிக்கிற வாஞ்சி எனக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. இன்னும் முக்கியமான காரியம், இன்னும் உமக்காக கொடுக்கிற பலனை தாங்கப்பா. நம்ம என்ன செய்கிறோம்? அவர் கொடுக்கறதே வச்சு இந்த டாபிக் நான் எடுக்க விரும்பல. கவனிங்க, நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு கொடுத்தவர்களை கர்த்தர் ஒரு நாளும் தரித்திரர் ஆக்குறது இல்லை. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் சம்பாதியத்தில் 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்குன்னா செய், கொடு. அல்லேலூயா. 10,000 ரூபா சம்பளம்னா கரெக்டாக 1000 ரூபாய் தான் வைப்போம். இன்னும் ஒரு 100 ரூபாய் என்ன செய்ய மாட்டோம்? ஐயோ, கணக்கில் ஆண்டவரே கணக்கு மாறினாலும் நான் கணக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 ரூபா காணிங்கன்னா 10 ரூபாவை தேடி கண்டுபிடிச்சின்னா செஞ்சிருவோம். ஏன் 20 ரூபா போட்டு ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாரா? நீங்கள் கொடுக்கணும்னு சொல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு வாஞ்சை வரணும். நான் இன்னும் என்ன செய்யணும்? நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய சமூகத்தில் நான் இன்னும் விதைக்கிறதுல நான் தீவிரமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், விதைக்கிறவர்கள் ஒரு நாளும் அறுவடையை காணாத போனதாய் சரித்திரமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கணக்கு வச்சு கரெக்டாக என்ன செஞ்சிடும். சில பேர் அந்த கணக்கில் தப்பாக இருக்கிறாங்க, ரைட்டாக இருக்கிறாங்க. நான் கொடுக்குறதை குறித்து நான் பெருசாக சொல்ல, அந்த வாஞ்சை உங்களுக்கு வேணும்ன்ற. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்கு கொடுத்து ருசி பார்த்து அந்த ருசியை பார்த்தவங்க ஒரு நாளும் கொடுக்காத இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக விதைப்பாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். அவன் சொல்ல, எப்போதும் என் வாயில் என்ன இருக்கும்? முக்கியமான டாபிக் இது தான். என்ன இருக்கும்? துதி இருக்கும். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. எத்தனை பேருடைய வாயில் துதி இருக்கு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? அவரை ஸ்தோத்திரிக்கிற அந்த நாவு நமக்கு வேணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எப்போதும் கர்த்தரை துதிக்கிறோமோ இல்லையோ, அல்லேலூயா. சில நேரம் சில பேர் பாருங்க, எப்பவுமே புலம்பிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நாவில் துதி இருக்கோ இல்லையோ, குறை இருக்கும். யாரை பற்றி குறை சொல்லலாம்? அல்லேலூயா. நாவில் துதி இருக்கோ இல்லையோ, ஒரு 4 பேர் உக்காஞ்சாங்கன்னா நல்ல பேச்சு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அல்லேலூயா, பேசியே கரைச்சிருவாங்க. ஆனால் தாவீது சொல்கிறார் பாருங்க, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் உன் நாக்கில் என்ன இருக்கணுமா? சத்தமாக சொல்லுங்களேன். துதி இருக்கணுமா? என் நாவு என்ன சொல்ல, என் வாயில எப்பொழுதும் என்ன செய்யும்? அவரை துதிக்கிற துதி இருக்கணும். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிற துதி ஒரு அசைவை உண்டாக்கும். நான் இந்த துதி என்கிற வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கு பாருங்க கணக்கிடவே முடியாது. துதிக்கிறவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அதனால தான் தாவீது சொன்னான், இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. நான் இன்னும் தேவ சமூகத்தில் அதிகமாக, உங்கள் நாவில் உங்களோட வாயில் ஒரு காரியம் நிரம்பி இருக்கணும், அவருடைய துதிக்கிற துதி. ராமன் சொல்லுங்க. சில பேர் வாயை கெட்டியாக கம்மு போட்டு மூடிப்பாங்க. எதுக்கு சபைக்கு வராங்கன்னு? அப்புறம் ஏன் சபைக்கு வரீங்க? சும்மா இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. பாடுங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது.
அல்லேலூயா. ஆனால் பேச சொல்லி பாருங்களேன், 4 ஊருக்கு கேட்கும். சண்டை சொல்லி பாருங்களேன், அவங்க சத்தத்தை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன் வாயை விரிவாய் தர நான் என் நன்மையினால நிரப்பேன். அல்லேலூயா. நம்ம விரிவா திறக்கிறதுக்கு ஒரே விஷயத்துக்கு தான் நான் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாய் அவருடைய துதியில நிரம்பணுமா? ராமன் சொல்லுங்களேன். அவரை மகிமைப்படுத்துகிறதுல நம்ம இருதயம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும். வாயில துதி இருந்தா தானே இருதயத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வு சாதாரணமாய் வரல. அவன் தேவனை துதிக்கிறதுல ரொம்ப வாஞ்சை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நம்ம ஆராதனை வரும்போது எப்படி தேவனை துதிக்கிறோம் யோசித்து பாருங்களேன், நம்மளை நிதானிச்சு பாருங்களேன். என் ஆத்மாவோடு, என் தேவனோடு என்னுடைய ஆத்மா கனெக்ட் ஆகிற அளவுக்கு என் வாயிலிருந்து துதி வருதா? சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் நாவு அவரை மகிமைப்படுத்துகிறதா? சத்தமான பாடுறனா? சத்தமா அவரை நோக்கி கூப்பிடுறனா? தாவீது சொல்றார், உம்முடைய ஆலய பிரகாரங்களில் அமர்ந்து சத்தமிட்டு என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய நாவு புலம்பலினாலோ இல்ல உலக காரியத்தினாலோ, அல்லேலூயா, உலக பொருட்களினால நிரம்பக்கூடாது. அல்லேலூயா. தாவீது சொல்ல, என் வாய் அவருடைய துதியினால எக்காலத்திலும் எந்த நேரத்தில் அவரை துதிக்கிற துதி என் நாவில் இருக்கு. அல்லேலூயா. என் நாக்கில் என்ன இருக்கு? குறை இருக்கு, புலம்பல் இருக்கு, சோறு இருக்கு, அல்லேலூயா, கட்டுக்கதை இருக்கு. என் நாக்கில் என்ன இருக்கு? இதெல்லாம் இருக்கு. ஆனா துதி இருக்கா? அல்லேலூயா. துதிக்க சொல்லி பாருங்களேன். இன்னமும் நிறைய நேரத்தில் நமக்கு ஜெபிக்க கூட தெரியல. யோசித்து பாருங்க. அப்ப என் நாக்கு ஜெபிக்கிற நாக்கா இருந்துச்சுன்னா நிறுத்த சில பேருக்கு விண்ணப்பம் சொல்லி பாருங்களேன், 10 நிமிஷம் ஜெபம் பண்ற விண்ணப்பத்துக்கு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த விண்ணப்பம் முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்ச அந்த தாகம், அவங்க தேவனை நோக்கி துதிக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நாவு அவருடைய துதியில நிறைந்து இருக்கணும். உங்களுக்கு நாக்கில் துதி இருக்கும். ராமின் சொல்லுங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லார், இந்த நாவு ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ளணுமா. அல்லேலூயா. அது ஒரு காட்டையோ கொளுத்திடுமா, என்ன செஞ்சிருமா? காட்டையே. நம்ம எதை பேசுகிறோம் என்பதை குறித்து கவனமா இருக்கணும். தாவீது அதனால தான் பாருங்க, யோபு அவ்வளவு சோதனையிலும் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே என்றார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், கத்தரை எடுத்துட்டாரு, பிசாசு தான் எடுத்தான், பிசாசு தான் குலைச்சி போட்டான், பிசாசு தான் சோதிக்கிறான். ஆனா அவன் சொல்றான், கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். சோதனையின் காலத்தில் நாம் பேசுகிறது குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கும். அல்லேலூயா. சில பேர் எல்லாத்துக்கும் செத்து போறேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அப்படி வசனம் சொல்லும், நன்மையும் தீமனும் உன் நாவின் அதிகாரத்தில், வாயில். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில் இந்த சரீரத்தில் எல்லாத்தையும் வெளியே தெரிகிற போல படைச்சிருக்கிறார். கண்ணு வெளியே தெரிதா? தெரியுது. முடி வெளியே தெரிதா? மூக்கு வெளியே தெரிதா? காது வெளியே தெரிதா? கை தெரிதா? ஆனால் நாக்கு மாற்றணும் உள்ள வச்சு, அது மேலே ஒரு 32 பல்ல வச்சு அதுக்குள்ள வச்சிருக்கார். அல்லேலூயா. இதை குறித்து ஜாக்கிரதையா. உன் நாக்கு நன்மையில் நிரம்பி இருந்துச்சுன்னா, துதியில் நிரம்பி இருந்துச்சுன்னா, இந்த நாக்கு தான் உன் வாழ்க்கைக்கு அடையாளமாக மாறிடும். ராமின் சொல்லுங்களேன். அவரை துதிக்க 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 ஒரு புது பலன் இறங்கிட்டே இருக்கும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 95வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, துதியுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதத்தினால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி வரணுமா? துதித்தலோடு அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து. அல்லேலூயா. நம்ம வரும்போது எப்படி வரணும்? ஆண்டவர் சமூகத்தில் எப்படி வரணும்? சத்தமா சொல்லுங்க. நம்ம எங்க வரோம்? அவசரமா வந்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பாட்டுக்கே வரமாட்டோம், நம்ம பாட்டுக்கு வரோம். செய்ய மாட்டோம், நம்ம இஷ்டம், யாரும் என்ன கேட்க முடியாது. சொல்லுங்களேன். நான் போன வாரம் ஒரு
7 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 சபைக்கு போயிருப்பேன். கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன். 10-15 சபைக்கு போயிருப்போம். ஒரு சபையில் கூட நேரம் தவறாமல் யாரும் வரல. நான் காலையில் ஒரு ஆராதனைக்கு போனேன். 6 மணிக்கு ஆராதனை. 6 மணிக்கு 500 பேர் உள்ளே இருக்கிறாங்க. எத்தனை பேர்? அல்லேலூயா. தட்டாதுப்பா. நான் 8:30 மணிக்கு தான் இங்கே வச்சேன். சரி, முதல்ல நம்ம சர்வீஸை 7 மணிக்கு வச்சோம். அல்லேலூயா. நான் மாற்றலை, அது 7:30 மாறுச்சு. அப்பையும் நான் மாற்றலை, அது 8 மாறுச்சு. அப்பையும் நாங்கள் என்ன செய்யலை, மாற்றலை, 8:30 மாறிச்சு. இப்போ 8:45 போயிருக்கு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. வசனம் சொல்லு, அவருடைய சந்நிதியில் நீங்கள் துதியோடு வாங்க. அவரிடத்துல வரும்போது எப்படி வரணுமா? துதியோடு. அவர் துதிக்கணும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள வேணும். ராமன் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவருக்குள்ள எப்படி வரணும்? ஏன்னா துதிச்சாதான் சிறைச்சாலையின் அத்திபாரம் அதிரும். அல்லேலூயா. துதிக்குதான் பிசாசு பயந்து ஓடுவான். துதிக்கிற இடத்துல ஒருபோதும் பிசாசால நிற்க முடியாது. துதிக்கிறவங்க உற்சாகமா இருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் சொல்லுது, 100வது சங்கீதம் 4வது வசனத்துல, அவர் வாசலுக்குள்ள துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எப்படி நுழையணுமா? வாசல்ல நுழையும் போது சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். வாசலுக்குள்ள நுழையும் போது எப்படி நுழையணுமா? துதியோடு. அவர் வாசலுக்குள்ள, நான் ஆலயத்துக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், துதியோடு ஸ்தோத்திரத்தோடு துவழணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி நுழையிறீங்க? வரும்போது ஸ்தோத்திரம்பா, உக்காந்துங்கிற பாஸ்டருக்கே ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன். என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அவர் தானே தாவீது சொல்றார், அவர் வாசலுக்குள்ள துதியோடு. நான் இந்த கேட்டுக்குள்ள நுழையும் போது எனக்குள்ள ஒரு துதியின் வல்லம் வரும். ஆண்டவர் சொல்ல, அவர்களுக்கு அவர் துதியின் ஆடையை கொடுக்கிறார். என்ன ஆடையா? சத்தமா சொல்லுங்கள. என்ன ஆடையை கொடுக்கிறாரா? இந்த 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 வாசலுக்குள்ள நான் நுழையும் பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நான் ஆண்டவரை துதிக்க போறேன், அவரை பாட போறேன், அவரை ஸ்தோத்தரிக்க போறேன், அவருடைய செய்த என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் சொல்லி இன்னும் அவரை துதிக்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு யாரும் வழிங்க. ராமின் சொல்லுங்களேன். இது வரலாம் வேற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் தேவ ஆலயத்திற்குள்ள அந்த வாசலுக்குள்ள நீங்கள் நுழையும் போது துதியின் எண்ணத்தோடு கூட நுழையும். ராமின் சொல்லுங்களேன். ஒரு பிரகாரங்களில் புகழ்ச்சியிடும். ஆலயத்துக்குள்ள வந்து அவரை புகழணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரை துதிக்கும் போது ஒரு பலன் நடக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னும் ஸ்டோரிக்குள்ளேயே போல, அதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் சீக்கிரமாக திருப்புங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23 வாசிங்களேன். வசனம் சொல்லுது, அவர்களை அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில் என்ன செய்வான்? வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். வாசிக்கலாம். இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தினாலே மாட்டி வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை பவுல சீலாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர்களை அநேக அடி அடித்து என்ன செஞ்சாங்களா? அநேக அடி, ரொம்ப கை காலெல்லாம் காயம், அநேக காயத்தோடு கூட இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவர்களை எங்க வச்சாங்களா? சிறைச்சாலையில் உட்காவல் அறையில். அல்லேலூயா. எங்க வச்சாங்களா? நம்ம ஏசியெல்லாம் போட்டு நல்லா ஃபேன் காற்றெல்லாம் வச்சாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வர மாட்டோம். இவரை எங்கே வச்சிருக்கிறாங்க? உட்காவல் அறையில் வச்சுறாங்க. வசனம் சொல்லு, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி, அல்லேலூயா, என்ன செஞ்சாங்களா? நடுராத்திரியில். நம்ம நடுராத்திரி என்ன பண்ணிருப்போம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இவ்வளவு அடிகளை வாங்கி இவ்வளவு காயங்களை பட்டு வசனம் சொல்லுகிறது, அவருடைய கால்களை தொழுவ மரத்தில் என்ன செஞ்சாங்களாம்? கட்டி வைத்திருந்தாங்களாம். அல்லேலூயா.
கையை கட்டியிருப்பாங்க, காலை கட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வாயை கட்ட முடியல அவங்களால. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவனுக்கு பவர் எதில் தெரியுமா இருக்குது? நாக்கில் தான் இருக்குது. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனை என்ன செஞ்சாங்களா? துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை என்ன செஞ்சாங்களா? கேட்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் துதிச்சிங்கன்னா இந்த மாதத்தின் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் உங்கள் துதியில தான் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தாவே திருக்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்ப திருப்போம் 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 திருப்போன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தை படித்தா முக்கியம் இல்லை, துதிக்கணும். அல்லேலூயா. சிறை போல நம்முடைய வாழ்க்கை சிறைப்பட்டிருக்கலாம், பாவத்தில் சிறைப்பட்டிருக்கலாம், ஏழ்மையில் சிறைப்பட்டிருக்கலாம், கடனில் சிறைப்பட்டிருக்கலாம், அந்த காலத்தின் மத்தியில் சிறைப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. சில நேரம் சோதனையில் சிறைப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சிறைப்பட்ட நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. வசனம் சொல்ல, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். காவலிலே வைக்கப்பட்டிருந்தவர்களும் அதே கேட்டாங்களாம். நம்ம வீட்டில் துதி சத்தம் கேட்குதோ சண்டை சத்தம் கேட்கும், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களா, அப்பா இந்த வீட்டிலேருந்து ஜப சத்தம் தான்ப்பா கேட்குது, லப 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 லபன்னு கத்தி பக்கத்தில் இருக்கிறவன் வந்து எட்டி பார்த்துன்னு இருப்பான். என்ன நடக்குது? நடக்கிறது தான் சொல்கிறேன். துதி சத்தம் கேட்குதோ இல்லையோ, வேற சத்தம், டிவி சத்தம் கேட்கும். 24 மணி நேரம் என்ன ஓடும்? டிவி சத்தம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆனால் இந்த சிறையில் இருக்கிறாங்க, அடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் சிறையில் கர்த்தரை துதித்து என்ன செஞ்சாங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். துதித்து பாடினார்களாம். காவலில் வைக்கப்பட்டிருந்தவங்களும் அதை கேட்டாங்க. வாசிங்க அடுத்த வசனம், நான் முடிக்க போகிறேன். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செஞ்சதா? அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நான் சொல்லுகிறேன், ஒருத்தருடைய துதியை கேட்டு ஆண்டவர் சொல்ற, ஆமாம் வசனம் சொல்ல, சிறைச்சாலை மாத்திரம் அதரல, பூமியை அதிர்ந்துச்சான். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். நம்ம சத்தத்தை கேட்டு புருஷன் தான் அதறான், மனைவி தான் அதறது. கண்டி ஒரு நாளாக என்ன செய்யறது இல்லை. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுற அந்த அந்த துதித்து பாடும்போது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் செஞ்சுச்சான். பாருங்களேன், ஒரு துதி சத்தத்திற்கு அதை தேவன் கேட்டு பூமியை அசைக்கிறாராம். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்க துதிச்சிங்கன்னா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை கர்த்தர் அதிர பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அசையாததெல்லாம் கர்த்தர் அசைப்பார், நகராததெல்லாம் கர்த்தர் நகர பண்ணுவார், ஓடாததெல்லாம் கர்த்தர் ஓட பண்ணுவார், மாற்றாததெல்லாம் கர்த்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். துதிக்க துதிக்க உன் பாத்திரம் அபிஷேகத்தில் நிரம்பிட்டே இருக்கும். அல்லேலூயா. உன் கட்டுகள் அவர்ணமா கர்த்தர துதி. உன் அஸ்திபாரம் இன்னைக்கு பிசாசு எவ்வளவு சிறைப்படுத்தி அஸ்திபாரம் போட்டிருந்தாலும் நீ துதிக்கிற துதியில உன் அஸ்திபாரத்தை கர்த்தர் அதிர பண்ணுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எவ்வளவு கடனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம துதிச்சனா நம்முடைய துதியில ஒரு அதிர்வு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். பூமி மிகவும் என்ன செஞ்சுச்சா? அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் என்ன செஞ்சுதான்? திறவுண்டது. வசனம் நல்லா கவனிங்க. பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரம் அவிழ்ந்ததுன்னு இருக்கா? எல்லாருடைய கட்டுகளும். சத்தமா சொல்லுங்களேன். நான் துதிக்கிறது என் கட்டு மாத்திரம் இல்லை, என்னை சூழ்ந்திருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ பண்ணுகிறது. ஒரு அமீன் சொல்லுங்களேன். நான் துதிச்சேனா என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் கட்டு கத்தர் அவிழ்ப்பா. அல்லேலூயா. துதி உன் வீட்டில் தான் கேட்கும். துதியின் சத்தம் உன் வீட்டுக்குள்ளே தான் எழுமோ, நாவில் இருந்தால் எழுமோ, ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிசாசு ஓடும். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க போறீங்க? வசனம் சொல்லுது, காவலிலே வைக்கப்பட்டிருந்த அதை கேட்டு கொண்ட போது எல்லாருடைய கட்டுகள் என்ன செஞ்சுச்சான்? அல்லேலூயா. வசனம் 2வது வசனம் போடுப்பா. அடுத்த வசனம். சிறைச்சாலையின் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய என்ன செஞ்சானா? இது பெரிய டாபிக். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன்,
சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதரணும்னா நீ துதிக்கணும். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கணும்னா நீ துதிக்கணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையெல்லாம் கர்த்தர் மாற்றுவோம். சிறைப்பட்டதான் இருந்தாங்க பவுலும் சீலாவும். ஆண்டவர் ஒருவேளை அதுக்கு அனுமதிச்சாலும் அந்த சிறைச்சாலையின் திறவுகோலை கர்த்தர் துதியின் மூலமாய் வைத்திருந்தார். ராமின் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் துதிச்சிங்கன்னா கர்த்தர் கதவுகளை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த கதவெல்லாம் மூடி இருக்கோ நீங்கள் துதிச்சிங்கன்னா கர்த்தர் திறப்பார். வசனம் அவங்க உட்காவரில் நிறைய நேரம் நம்முடைய ஏழ்மையின் உச்சத்தில் இருக்கலாம், கடனில் உச்சத்தில் மாட்டிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை துதிச்சனா கர்த்தர் கதவுகளை திறப்பார். சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் உற்சாகமாய் துதிக்க போகிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமாய் துதிக்க போகிறீங்க? அல்லேலூயா. நீ துதிச்சு பாரு, உனக்கு ஜெயம் வரும். நீ சொல்லணும், இன்னும் நான் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. இந்த இன்னும் என்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் அவர் தான் வரணும். அல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு சீக்கிரமாக போவேன். அல்லேலூயா. இன்னும் லேட்டாக தான் போகிறோம். அல்லேலூயா. நீ சொல்லணும், இன்னும் காலையில் எழுந்தோன்னு இன்னைக்கு நான் இன்னும் சீக்கிரமா 8 மணியா 8:30 மணிக்கு, அப்படியா 8 மணியா 8:30 மணிக்கு, இதுதான் டைமிங். 7 மணியா 7:30 மணிக்கு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 7 மணி ஆறாது, 1/2 மணி நேரம் கழிச்சு நான் இன்னும் சீக்கிரமாக போய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, அல்லேலூயா, நான் பாட்டுக்கு முன்னால் ஜெபத்தில் அமர்ந்து அவரை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். என் கரத்தை அவருடைய பிரகாரங்களை ஒரு தாத்தாவை போட்டு காட்டேன். அந்த தாத்தாவை போடப்பா, இந்த தாத்தா போல் நீங்களாம் மாறுங்க. அல்லேலூயா. வயது முதிர்ந்தாலும் பலன் முறியல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எப்படி தூக்கின்னு இருக்காரு பாருங்க கை. அவருடைய வஸ்திரம்லாம் ஒருவேளை அழுக்கா பாழா இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் இவருடைய துதி ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி ஆண்டவரை துதிக்கணும். உடைய கரத்தை விரிச்சு உடைய நாவுகள் அவரை துதிக்கணும். அப்படி நீங்கள் துதிச்சு பாருங்களேன். ஒரு புது பலனை கற்றுக்கணும். எல்லாரும் கண்களை மூடி